இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஐட்டம் தான். அது வந்து மசாலா தட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த தட்டை மாதிரி செய்து அதை வந்து பொரிச்சு எடுக்கிறது. இது வந்து டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ஈஸியான ஒரு மெத்தட் தான். அதுக்கு நான் 2 கப்பு இடியப்ப மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு கூட 1/4 கப்பு பொட்டுக்கடலையை பொடிச்சு சேர்க்கணும். அதுக்கு கூடவே நம்ம ஒரு ஊற வச்ச கடலை பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து 2 மணிக்கூர் ஊற வச்சிருக்கிறேன். அதையும் சேர்க்கணும். 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் நல்ல மிளகு, உப்பும் சேர்த்து காயப்பொடி, அதோட 1 ஸ்பூன் வத்தல் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ நம்ம தட்டை செய்யறதுக்கு 2 கப்பு 400 கிராம், அதாவது இந்த கப்புக்கு 2 கப்பு எடுத்துருக்கேன். டீ கப்புக்கு 2 கப்பு இடியப்ப மாவு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் போட்டு அதுக்கு கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு 1/4 கப்பு அதையும் போட்டு இதுக்கு நம்ம கூட சேர்க்குறதுக்கு வெள்ளைப்பூடு, ஜீரகம், நல்ல மிளகு, இந்த 3ஐயும் தரதரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வரணும். பொடிச்சு அதுக்கு கூட கடலைப்பருப்பையும் ரைஸாக பொடிச்சு சேர்க்கலாம். நல்ல மிளகு, வெள்ளைப்பூடெல்லாம் பொடிச்சாச்சு. அதுக்கு கூட அந்த கடலைப்பருப்பை லைட்டாக தான், ஒரு திருக்கு தான் பொடிக்கணும். லைட்டாக பொடிச்சு அதுக்கு கூட சேர்ப்போம். நல்லா பொடிச்சிடக்கூடாது, லைட்டாக பொடிச்சு. இப்போ நம்ம பொடித்த மசாலாவை இது கூட சேர்க்கலாம். இந்த மாவு கூட சேர்த்து அதுக்கு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வத்தல் பொடி 1 ஸ்பூன், கருவேப்பிலை 2 ஸ்பூன், உப்பு நம்ம தேவைக்கேற்ப நான் 1 ஸ்பூன் போடுறேன். அதுக்கு கூட ஒரு 1/2 ஸ்பூன் காயப்பொடி, பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு இது கூட 2 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை, நம்ம பொரிக்கக்கூடிய ஆயில், அதை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இந்த மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடும். இப்படி நம்ம சூடு ஆயிலை ஊற்றி நல்ல கையால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை பிடிச்சா இப்படி நிற்கணும். அப்போ தான் இது பக்குவோம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கணும். நல்ல தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்ல திக்காட்டு இருக்கக்கூடாது, மீடியமாக சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை அழகாக இப்படி விரல் வச்சு அப்படி விரல் உள்ளே போகணும். இந்த டெக்ஸ்சருக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இதை சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம உருட்டி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் ஆயில் தடவி அதில் உருட்டி வைப்போம். இதே மாதிரி 1, இது ஈஸியாக வேலை முடியும். ஷீட்டை இப்படி நம்ம மூடிக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் உள்ள ஒரு பாத்திரத்தை வச்சு இப்படி அமுத்தி விடணும். இப்போ 3 இடத்த அமுத்திருக்க தள்ளி வைக்கணும். இப்படி எல்லா உருண்டையும் இப்படி தட்டி தட்டி ஃப்ளாட் ஆக்கி நம்ம இப்போ தட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நமக்கு இந்த தட்டை நல்ல உப்பி வராமல் பப்படை மாதிரி அதுக்கு வேணால் 2 ஃபோர்க்கு வச்சு 2 குத்திக்கலாம். அப்போ நல்லா உப்பி வராது. அந்த தட்டையை ஒன்று எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிப்போம். வீட்டில் வச்சு நம்ம ஒன்று போட்டோம். இதே மாதிரி எல்லா தட்டையும் நம்ம அந்த ஷீட்டில் தட்டி, அதாவது அந்த எல்லா தட்டையும் நம்ம ஆயிலில் மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். நம்ம ஹையாட்டு வைக்கக்கூடாது, சீக்கிரம் செவந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் பொரிச்சு முடிஞ்சு டிஸ்பிளேல காமிக்கிறேன். இப்போ சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ்
மசாலா தட்டை செஞ்சுருக்குறோம். இது டீக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. இது ஈஸியாக செய்யலாம். இடிப்ப மாவு இருந்துச்சுன்னா அதுக்கு கூட இந்த மசாலா பொருளெல்லாம் சேர்த்து தட்டி பொரிச்செடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியான இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸை செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.